بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 1972 இந்தியாவும் சைனாவும் ஒரே நிலையில தான் இருந்துச்சு. இது பொருளாதாரம், சமூக நிலை, கல்வி, வறுமை கோடு, இப்படி எல்லா நிலையிலையுமே இந்தியாவும் சைனாவும் 1972 ஒரே நிலையில தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சைனா இந்தியாவை விட 40 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. 40 மடங்கு இந்தியாவோட அதிகமான வளர்ச்சியுடைய ஒரு நாடு வந்து சைனா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 1975 80 இருந்து அவங்க ஒரு 40 வருஷம் இது போன்ற மீட்டிங்க தொடர்படியா நடத்தினாங்க. ஒற்றைவர் புரட்சின்னு ஒரு ஆய்வு இருக்கு. இந்த சைனா எப்படி ரைஸ் ஆனுச்சு, எப்படி வளர்ந்த நாடாக மாறுச்சுன்னு ஆய்வு செய்யும் போது அவங்க 4 முக்கியமான விஷயங்களை அவங்க பின்பற்றினாங்க அந்த நேரத்தில். ஒன்று, வலிமையான ஹியூமன் ரிசோர்ஸை ப்ரொடக்ட் பண்ணாங்க. யார் என்னென்ன துறைகளில் இருக்கிறாங்களோ அந்த துறைகள் சார்ந்த மக்கள் அவங்களையும் அவங்கள சார்ந்தவர்களையும் மனித வளமாக கன்வெர்ட் பண்ணாங்க. நிறைய ட்ரைனிங் நடந்துச்சு, நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ முதலாவதாக அவங்களுடைய வளர்ச்சிக்கான காரணம் மனித வளமாக அவங்க தன்னை டெவலப் பண்ணாங்க. மனித வளமாக as a human resource-ஆக கன்வெர்ட் ஆனாங்க. ரெண்டாவது, தொடர்ந்து பயிற்சி எடுத்தாங்க. திரும்ப 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 பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நாடார் சமூகமும் அதே போல தான். 1890 அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இருந்தவங்க. அவங்களுடைய பெண்கள் மேலாடை போடக்கூடாது, ஆண்கள் செருப்பு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில் 50% காரணம் நாடார் சமூகம். இந்தியாவிலேயே அதிகம் டொனேட் பண்ணக்கூடியவர் சிவநாடார், HCL சிவநாடார். இவ்வளோ பெரிய வலிமையாக அடைந்ததுக்கு காரணம் பயிற்சி முறைகள். தொடர்படியாக அவங்க பயிற்சி எடுத்துக்கொண்டது, கனெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங். நமக்குள்ள அந்த கனெக்ட், சரியான முறையில் தொடர்புகளை மையப்படுத்துறது, தொடர்புகளின் மூலமாக நம்முடைய சிந்தனைகளை வலிமைப்படுத்துறது. அதே மாதிரி தான் மார்வாடி சமூகம், அதே மாதிரி தான் சீக் சமூகம், ஜூஸ், எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு வலிமையை நோக்கி பயணிச்சதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்று தன்னை ஹியூமன் ரிசோர்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க, தொடர்படியாக பயிற்சி எடுத்தாங்க, தொடர்படியாக கனெக்ஷனுக்குள்ள வந்தாங்க, எல்லா நிலையிலும் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருந்துச்சு, அந்த சிஸ்டத்தை சரியாக கரெக்டமைச்சு சரியான முறையில் கொண்டு போனாங்க. இப்போ நாம நம்முடைய சமூகத்தை வலிமைப்படுத்தணும், ஒரு வலிமையான சமூகமாக மாறணும், ஒரு வலிமையான கட்டமைப்பை நோக்கி நகரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய கனெக்ஷன்ஸும் நம்முடைய பயிற்சி முறைகளும் தான். இதை எந்த அளவுக்கு நாம நம்மளை வலிமைப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்தியாவுடைய we are not liability of India, we are asset of India. நாங்கள் இந்தியாவுடைய சுமைகள் கிடையாது, இந்தியாவுடைய சொத்துக்களாக மாறணும் அப்படின்னா நாம வெறுமன உணர்ச்சி வசப்பட்டு, வெறுமன கத்தி கூப்பாடு போட்டு, வெறுமன ரோடுகளில் போராட்டங்கள் நடத்துவதை கொண்டு மட்டும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அறம் ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, ஒரு சிஸ்டம் ரீதியாக நாம நம்மளை உருவாக்கல, நாம நம்முடைய வருங்கால குழந்தைகளை, ஜெனரேஷனை, பெண்களை வலிமைப்படுத்தலைன்னா நாம இந்த சமுதாயத்தினுடைய அடிமைகளாக மாற்றப்படுவோம். இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் சரியான விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. எல்லா நிலை மக்களும் விழிப்புணர்றாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே நிற்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நான் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வுகள் செய்யும் போது இப்போ சைனாவுடைய, ஜப்பானுடைய, ஜெர்மனியுடைய வீழ்ந்த நாடுகள் எப்படி வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துச்சு, அதுக்கு அந்த மக்கள் என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஒன்று கூடினாங்க, எப்படியெல்லாம் கருத்துக்களை பகிர்ந்தாங்க, அவங்களுக்குள்ள எப்படி ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்தாங்க, எதெல்லாம் நம்ம படித்தோமோ அதெல்லாம் இப்போ கண்கூடாக பார்க்குறோம். நான் 2-3 வீடியோக்கள் காட்டுவேன் உங்களை மாதிரி. இப்போ அதே மாதிரி PPF, பள்ளப்பட்டி எக்கனாமிக் ஃபோரம், அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே மாஷா அல்லாஹ் அந்த எக்கனாமிக்கல் ஃபோரம், எக்கனாமிக் சாம்பர்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக உருவாகிக்கிட்டு இருக்காங்க. அதை வீடியோ 2-3 வீடியோவை நான் காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் 500 பேர் 1000 பேர் அதில் மெம்பராக இணைய ஆரம்பிக்கிறாங்க.
ஒரு வலுவான கட்டமைப்பை நோக்கி இப்ப நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு நகரும் போது நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய இலக்குகளை எப்படி இருக்கணும். ஒரு சமூக மாற்றம் என்பது ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ ஏற்படாது. ஒரு சமூக மாற்றம் ஏற்படணும்னா குறைஞ்சது 10 வருஷமாகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீண்ட இலக்கு, தொடர் பயணம், கடின உழைப்பு, நேர்மறையான சிந்தனைகளோட சமூகத்தை கட்டமைக்கணும். நான் இளம் வாலிபர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், நீங்க தான் சமூகத்தினுடைய தூண்கள். இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், இந்த மண் நம்முடையது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்திற்காக, இந்த நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்புக்காக நம்முடைய முன்னோர்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவழித்து தான் இதை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த நாட்டை இன்னும் வலிமைப்படுத்தக்கூடிய இளம் சமூகம் உருவாகணும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பேலன்சிங்கான சிஸ்டம் நமக்கு வேணும். பேலன்ஸ்டு லைஃப், பேலன்ஸ்டு growth, பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட், அதான் மிக முக்கியமானது. இஸ்லாமிய சமூகம் என்பது ஏதோ நேத்து உருவாகல. இஸ்லாமிய சமூகம் என்பது கிட்டத்தட்ட 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், அடையாளங்களால், இப்படி எல்லா துறைகளிலையும் நின்று இருந்து சாதித்து உருவாக்கிய ஒரு வலிமையான சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனால் கடந்த 300 வருஷமா நாங்கள் பின்தங்கி போயிட்டோம். அமர்த்தியா சென் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் ஒரு நபர், இந்தியாவுடைய நபர். அவர் இப்போ அமெரிக்காவில் செட்டில்ட் ஆகிட்டார். இவர் எக்கனாமிக்ஸில் வந்து நோபல் பரிசு வாங்கினவர். இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நிச்சயமற்ற பொருளாதார கொள்கைன்னு சொல்லி. அந்த புத்தகத்தினுடைய முதல் பேஜில் எழுதுவார், இந்தியாவுடைய வரலாற்று கட்டமைப்புகளில் 17ஆம் நூற்றாண்டில் இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லா காலத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா, அமெரிக்காவை விட, சைனாவை விட, இப்ப இருக்கக்கூடிய ஜப்பான், பிரிட்டனை விட 800 மடங்கு அதிகப்படியான ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து உலகம் முழுக்க போயிருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபி உடைய ரேட் 24%. இப்ப 7%, 6%, 7%க்கே முக்கியம். 24%. அந்த நிலைக்கு வந்த இந்தியாவுடைய காலகட்டம் எதுனா இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாவுடைய காலகட்டம். இது இந்துலையும் வந்திருக்குது, அவங்க அமர்த்தியா சென்னுடைய புத்தகத்திலையும் முதல் பேஜிலே எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த வரலாறுகள்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நாம் இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்கிறோம், பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம தான். நம்ம எப்படி வலுப்படுத்தணும், நாம நம்மளை எப்படி உருவாக்கி கொண்டு போகணும். அப்போ நம்ம ஒரு சமநிலை வளர்ச்சியை நோக்கி நகர்த்தப்படணும். கடந்த 300 வருஷமா நாங்கள் கொஞ்சம் பலகீனம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா காரணம் என்னன்னா, ஆன்மீகத்துக்குள்ள போறவங்க சமூகத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. நல்லா யோசிக்கணும். நீங்க கல்வியை 2 வகையா பிரிப்பாங்க, ஒன்று இன்ஃபர்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து வரும், தட் இஸ் கால்டு தரவுகள், டேட்டாஸ். டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜுங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரும். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட உள்ளத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் சில விஷயங்களை ஆழமாக உள்ளத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு வார்த்தையை ஒரு தடவை சொன்னால் அதுக்கு பேர் தரவு. ஒரு வார்த்தையை 100 தடவை பேசுனா அதுக்கு பேர் ஐடியாலஜி, கருத்தியல். அந்த கருத்தியல் சிந்தனைகளுக்குள்ளே நீங்கள் வரணும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய உள்கட்டமைப்பு, நாட்டினுடைய வெளிக்கட்டமைப்பு எல்லாத்துலேயும் நம்முடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவதை கொண்டு மட்டும்தான் நம்முடைய உரிமைகளை, நம்முடைய சுதந்திரங்களை, நம்முடைய சலுகைகளை பெறக்கூடிய சமூகமாக நாங்கள் மாற முடியும். அதுக்கு சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங். மொத்த இந்திய வளர்ச்சியில் சவுத் இந்தியாவுடைய பங்களிப்பு 47.9%. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த 6 ஸ்டேட்டும் சேர்ந்து மொத்த இந்திய வளர்ச்சியில் 48% கொடுக்குறோம். அதனால தான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக பேச முடியுது நம்மளால. மொத்த இந்தியாவிலேயே 36,884 இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம் கொண்ட ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இதில் நம்முடைய பங்களிப்பு என்ன? நம்ம ட்ரேடிங்ல இருந்து எப்படி மேனுஃபேக்சரிங்க்கு மாறுறது, எப்படி ஒரு வலிமையான உடனே மாற்றம் ஏற்படாது. இதை பேச தான். நான் எப்படி நாடார் சமூகம் 1890 பேச ஆரம்பிச்சு சுதந்திரத்திற்கு பிறகு மெதுவா பிளான் பண்ணி நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அழகா சிஎம் ஆக்கி எப்படி வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. பயணம் இருக்கணும், தொடர் பயணம் இருக்கணும். அதை பத்தி பேசணும், சிந்திக்கணும், அதை பத்தி யோசிக்கணும். உடனே எல்லாம் இங்கே சேஞ்ச் ஆகாது எதுவுமே. இப்போ நம்ம ஒன்று கூடி பேச அடுத்த 10 வருஷம், அடுத்த 20 வருஷம் நம்முடைய குழந்தைகள் சமூகத்தினுடைய தலைமைகளுக்கு வருவாங்க, பெரும் மாற்றத்திற்கு காரணமாகுவாங்க. அதுக்கு 33 வருஷம் தேவைப்படும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நாம அந்த தியாகத்தை செய்ய முன் வரணும். எனக்கு நேரம் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும். நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாகவே முடியாது.
நாம் நன்றாக இருக்கும் போதே நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும். நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாக முடியாது. இன்னைக்கு நார்த்துடைய நிலைமை சவுத்துக்கு வரக்கூடாதுன்னா நாம் வலிமையான மக்களாக மாறணும். அப்போ சமநிலை வளர்ச்சி நமக்கு தேவை. சமநிலையான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். நமக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தாங்க. அந்த ஃபார்முலாவுக்கு பேர் 4C ஃபார்முலா. நான் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று பேச மாட்டேன். நான் எங்கே போயினாலும் அடிப்படை கருத்தியல் ஒன்று தான். அந்த அடிப்படை கருத்தியலை நீங்கள் பேசுகிற அளவுக்கு தயாராகணும். இது ஒரு பயான் கிடையாது, இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கருத்தியல் சார்ந்தது. ஒரே கருத்தை தான் 1000 தடவை பேசுகிறோம் நம்ம. அப்போ நாம ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து செஞ்ச அந்த ஃபார்முலாவுக்கு பேர் 4C ஃபார்முலா. எப்படி ஒரு வலிமையான கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஐயாமுல் ஜாஹிலிய்யா, எழுத படிக்க தெரியாத சஹாபாக்கள், அறிவில்லாதவங்க, பெரிய நாலேஜ் கிடையாது, எது ஒரு மனித கூட்டத்தை எடுத்து பயிற்சி கொடுத்து அவங்கள மிகப்பெரிய வல்லுமைகளாக, மிகப்பெரிய ஆளுமைகளாக, எத்தனை வருஷம், 1318 வருஷம் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புள்ள மக்களாக எப்படி மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அந்த பயிற்சி முறை. அந்த பயிற்சி முறையை நம்ம எடுக்கணும். இந்த பயிற்சி முறையினுடைய முதல் பகுதி என்னன்னா அதுக்கு பேர் 4C ஃபார்முலான்னு பேர் சொல்லுவாங்க. சக்சஸினுடைய ரேஷியோ அங்கே தான் இருக்குது. ஒன்று கனெக்ஷன்ஸ், நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் தொடர்பு எப்படி இருக்குது. ஈமானிய வலு இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களால் இந்த உலகத்தை எதிர்த்து நிற்கவே முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மரத்தினுடைய வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதிலிருந்து வரக்கூடிய கனிகளும் பழங்களும் இனிப்பானதாக இருக்கும். ஆனால் வேறு கண்ணுக்கு தெரியுமானா கண்ணுக்கு தெரியாது. வேறு அறம், வேறு என்பது ஒழுக்கம், வேறு என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் உண்டான கனெக்ஷன்ஸ் சரி செய்யுங்க. அந்த கனெக்ஷன்ஸ் மிக முக்கியமானது. நமக்கும் நம்முடைய மனைவிக்கும், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும், நமக்கு உறவுகளுக்கும் மத்தியில் அந்த கனெக்ஷன்ஸை சரி செஞ்சுக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் உங்கள் கனெக்ஷன் சரியாக நீங்கள் வலுவாக மாறிக்கொண்டே போவீங்க. கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படி? கனெக்ஷன் மூலமாக. சரியான அன்பான வார்த்தைகள், அரவணைப்பான வார்த்தைகள், இதை கொண்டு தான் கனெக்ஷன்ஸை வலுப்படுத்த முடியும். முதல்ல கனெக்ஷன்ஸ். ரெண்டாவது கம்யூனிகேஷன்ஸ். தொடர்ந்து பேசுங்க. ஒரே விஷயத்தை திரும்ப பேசுங்க. பேசிக்கிட்டே இருங்க. செய்யாட்டியும் பரவாயில்ல, சக்சஸ் அடையாட்டியும் பரவாயில்ல, தோத்து போன திரும்ப பேசுங்க. சைனாவில் 2 பேர் பேசுனா தன் தெருவை பற்றி பேசுவான், தெருவு எப்படி வளரணும். 3 பேர் பேசுனா தன் ஊரை பற்றி பேசுவான், ஊரை எப்படி வலுப்படுத்தலாம். 4 பேர் பேசுனா நாட்டை பற்றி பேசுவான். நம்ம என்னைக்காவது பேசுகிறோமா? கம்யூனிகேஷன். பேசுங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் 23 ஆண்டுகள் பேசுனாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதான் ஹதீஸ். பேசுங்க. நம்ம என்ன செய்யலாம் 2015 இந்தியாவுடைய நிலைமை என்ன, 2025 இந்தியாவுடைய நிலைமை என்ன, 2050 இந்தியாவுடைய நிலைமை என்ன. உலகத்திலேயே வாங்கும் திறன் கொண்ட நாடு 2 தான். ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. உலகத்திலே கன்சூமிங் பவர் அதிகம் உள்ள நாடு. மக்கள் தொகை அதிகமாக இருந்தால் கன்சூமிங் பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் கன்சூமிங் பவர் அதிகமாக உள்ள நாடுகளில் சைனா ஏன் சாதிச்சிச்சு, நம்ம ஏன் சாதிக்க முடியல? காரணம் என்ன? எங்கள்கிட்ட கனெக்ஷனும் இல்லை, எங்கள்கிட்ட கம்யூனிகேஷனும் இல்லை, எங்கள்கிட்ட சரியான பயிற்சி முறைகளும் இல்லை. அதை இப்போ தான் நம்ம கையில் எடுத்துருக்கோம். இப்போ தான் இந்த முறைகளே கையாளுது. இந்த முறைகளை இப்போ எடுத்தால் இது ஒரு இன்னொரு 6-7 வருஷத்துக்கு நமக்குள்ள மாற்றம் ஏற்படும். எவ்வளவு சேஞ்ச் ஏற்படும் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். அதனால் முதல்ல நல்ல கனெக்ஷன்ஸ், ரெண்டாவது கம்யூனிகேஷன். சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த தொடர் பேச்சுதலை உருவாக்குனாங்க. 3வது கொலாபரேஷன்ஸ். யாராரு என்னென்ன வேலை செய்கிறோமோ, யாராரு என்ன செக்டார்ஸில் இருக்கிறோமோ, யாராரு எதை நோக்கி பயணிக்கிறோமோ, அந்த பயணம் செய்கிறவங்கெல்லாம் அடிக்கடி ஒன்று கூடுங்க, கொலாபரேஷன் ஆகுங்க. பயணம் செய்கிறவங்கெல்லாம் ஒன்றிணைய முயற்சி செய்யுங்க. இப்போ நம்முடைய நோக்கமே என்னென்னா, திட்டமிட்டு நாங்கள் பயணிக்கக்கூடிய நோக்கம் என்னென்னா, இந்த பக்கத்து கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, சேலம், ஈரோடு, இந்த 5 பகுதிகளையும் ஒரு கம்யூனாக மாற்ற முயற்சி பண்ணுறோம். 5 டிஸ்ட்ரிக்டையும் ஒரு கம்யூன். இங்கே இருக்கக்கூடிய சோசியல், இங்கே இருக்கக்கூடிய வியாபாரம், இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலை, இங்கே இருக்கக்கூடிய வசதி படைத்த கல்வியாளர்கள், சிந்தனை, இவங்களை எல்லாம் எப்படி ஒருங்கிணைக்கலாம்? ஒருங்கிணைப்பதின் நோக்கம் என்ன? நாட்டை, தமிழ்நாட்டை, நம்முடைய இந்தியாவை, நம்முடைய பகுதிகளை வலிமையான பகுதியாக எப்படி மாற்ற போகிறோம். அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா கரூர்,
திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் இதெல்லாம் ஒரு பகுதியாக, இப்படி எல்லா பகுதிகளையும் 5 டிஸ்ட்ரிக்டாக கம்யூனாக கட்டமைச்சு நம்மளுக்குள்ள ஷேர், கருத்து, சிந்தனை, அறிவு, ஆய்வு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஷேர் அண்ட் கேர், ஷேர் அண்ட் கேர். நாடார் சமூகத்தினுடைய ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க ஒரு அமைப்பு 5 பேரா சேர்ந்து இணைக்கிறாங்க. அதுக்கு பேர் கிளஸ்டர் ஃபார்முலான்னு சொல்றாங்க. கிளஸ்டர் இன்னும் இருக்குது. 1000 கோடி வியாபாரம் பண்றவங்க 5 பேர் ஒண்ணா இருப்பாங்க. 1000 கோடி வியாபாரம் செய்யறவங்க 5 பேர் ஒண்ணா இருப்பாங்க. இந்த 1000 கோடி வியாபாரம் செய்யறவங்க ஒருத்தவர் துணி வியாபாரம் செய்வார், ஒருத்தவர் டெக்ஸ்டைல், ஒருத்தவர் வந்து மெடிக்கல்ல இருப்பார், ஒருத்தவர் பாராமெடிக்கல் இருப்பார், ஒருத்தவர் எலக்ட்ரானிக்ல இருப்பார். இந்த 5 பேரும் சேர்ந்து உட்காந்து உங்களுக்கு யாரை தெரியும், எனக்கு யாரை தெரியும்னு ஷேர் பண்ணிக்குவாங்க. எனக்கு இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை தெரியும், எனக்கு சைனாவில் இவரை தெரியும், எனக்கு ஜப்பானில் இவரை தெரியும், எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும். அப்போ 5 பேரும் சேர்ந்து தன் வியாபாரத்தை இன்னும் எப்படி வலிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி நகர்றாங்க. அந்த கொலாபரேஷன் அது நமக்குள்ள வேணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொலாபரேஷன். 4வது கிரியேஷன். நபியினுடைய மிக உச்சகட்டமான ஒரு வளர்ச்சியின் திட்டம் தான் கிரியேட் த லீடர்ஸ் ஃபார் மேக் த லீடர்ஸ். தலைவர்களை உருவாக்கி தலைமைகளை எப்படி உருவாக்கணும், கிரியேட் த லீடர்ஸ். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும்போது வெறுமனே 70 சஹாபாக்கள், பத்ர் யுத்தத்தில் 313 சஹாபாக்கள், உஹதில் 900 சஹாபாக்கள், ஹந்தக்கில் 3000 சஹாபாக்கள், ஃபதஹ் மக்கால 10,000 சஹாபாக்கள். ஆனால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது 1,24,000 சஹாபாக்கள். கிரியேட் த லீடர்ஸ். நாம் எத்தனை பேர்த்தை உருவாக்கணும்? இப்படி ஒன்று சேரும் போது நம்ம டெவலப் ஆகிறோம், உருவாக ஆரம்பிக்கிறோம். நம்மளை அறியாமையே உருவாக ஆரம்பிக்கிறோம். கடந்த 6-7 வருஷமாக, இன்னைக்கு நேற்று கூட ஒருத்தர் பேசினார், மௌலானா நான் 2 கடை வச்சிருந்தேன், இன்னைக்கு 16 கடை வச்சிருக்கிறேன். காரணம் என்னன்னா, ட்ரைனிங்கில் கலந்துக்க எங்கெல்லாம் நான் தப்பு செய்கிறேன், ஒரு எம்ப்ளாய் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும், ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம கேர் பண்ணணும், இப்படி எல்லாமே என்னை அறியாமையே நான் கற்றுக்கிட்டேன். கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி கொலாபரேட் ஆகிறதுனால உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் உண்டாகும், நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், கனெக்ஷன்ஸ் அதிகமாகும், உங்களுடைய வெளி தொடர்புகள், நிறைய மக்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு மூளையா சிந்திச்ச நீங்க 10 மூளையா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. கொலாபரேஷனுடைய பவர் ரொம்ப பெருசு. 4வது கிரியேஷன். நம்ம உருவாகிறதை போல 10 பேர்த்த உருவாக்கணும், 10 பேர்த்த டெவலப் பண்ணணும். குறிப்பாக அடுத்த ஜெனரேஷன் எப்படி கட்டமைக்கப்படுது நான் மிக முக்கியமாக சொல்றேன். இப்போ தமிழகம் முழுக்க நாங்கள் அடுத்த ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். 19 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களை மட்டும் அவங்களை வந்து நெக்ஸ்ட் NGன்னு ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜென்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஜென், அந்த ப்ரோக்ராம் பேர் நெக்ஸ்ட் ஜென் தான். பெரும்பெரும் வியாபாரிகளுடைய பிள்ளைங்களை மட்டும்தான் எடுக்கிறோம். வியாபாரம் செய்யக்கூடிய குழந்தைகள், பெரும்பெரும் பொசிஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, அதே மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அவங்கள மட்டும் எடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 50 பேராக செலக்ட் பண்ண முயற்சிக்கிறோம். ரம்ஜானுக்கு பிறகு அதை ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்கு சில கோர்ஸு, சில கண்டென்ட்ஸு, சில பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுக்க நினைக்கிறோம். ஏன்னா அத்தா ஒரு பெரும் வியாபாரியாக இருக்கிறார், ஆனால் மகனுக்கு அந்த வியாபாரத்தின் மீது ஈர்ப்பே இல்லை. இல்லை, அத்தாவுக்கு மகனுக்கு மத்தியில் தொடர்புகள் சரியில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வியாபாரம் அந்த ஜெனரேஷனுடைய கொலாப்ஸ் ஆகுது. அப்படி ஆகிடக்கூடாது. அதை பாதுகாக்கணும், அதை வலிமைப்படுத்தணும். அப்போ அந்த மாணவர்களுக்கு, அந்த பசங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஜென் ப்ரோக்ராமே என்னன்னா 19 வயசுலேருந்து 29 வயசு வரையும் நெக்ஸ்ட் ஜென் வச்சிருப்போம். அந்த 29 தாண்டி அவங்க 30வது வயசுக்கு வரும்போது சாம்பரில் இணைஞ்சிருவாங்க. அப்படி ஒரு கிரியேஷன் ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணி அதுக்கு சரியான பயிற்சி முறைகள், ஈமானிய பயிற்சி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஃபேமிலி டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி பாண்டிங் எப்படி இருக்கணும், அப்புறம் கனெக்ஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், இப்படி ஒரு 5 விதமான டாபிக் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஜமால் முஹம்மது கல்லூரி நாளைக்கு எனக்கு ப்ரோக்ராம் இருக்குது, கான்வெகேஷன், திங்கட்கிழமை காலையில். இதே ப்ரோக்ராமை காலேஜுகள்லையும் கொடுக்குறோம். ஜமால் காலேஜில் மட்டும் இந்த வருஷம் 2300 பேர் அந்த ப்ரோக்ராம் முடிக்கிறாங்க. 40 ஹவர்ஸ் ப்ரோக்ராம். தமிழ்நாடு முழுக்க 11 காலேஜில் கொண்டு வந்துட்டோம் அந்த ப்ரோக்ராமை. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்ய, உதாரணம் மதுரை சாம்பர் வக்ஃபு காலேஜோட இணைக்கிறோம், திருச்சி சாம்பர் ஜமால் முஹம்மது காலேஜோட இணைக்கிறோம். அங்கிருந்து மாணவர்கள் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வகுப்புகளை வருஷத்துக்கு 4 வகுப்புகள் கொடுக்க சொல்கிறோம். கொடுத்து இப்படி தொடர் முயற்சியின் மூலமாகத்தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வலிமையாக நம்ம மாற்ற முடியும். சும்மா நாங்கள் இங்கே பண்ணக்கூடிய எக்கனாமிக் சம்மர் பண்ணுறது சும்மா வாய்வழி வார்த்தைகள் இல்லை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு செயல் திட்டம் இருக்குது, ஒரு இலக்குகள் இருக்குது, ஒரு பயணம் இருக்குது, ஒரு பெரும் முயற்சி இருக்குது, ஒரு சிலபஸ் இருக்குது. அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அப்போ நம்ம வந்து இலக்கை நோக்கி உருவாக்கும் போது மைண்ட் செட்டை எப்படி உருவாக்கணும்? ஒன்று கனெக்ஷன்ஸ், ரெண்டாவது கம்யூனிகேஷன்ஸ், மூணாவது கொலாபரேஷன்ஸ், நாலாவது கிரியேஷன். இந்த மைண்ட் செட்டை கொடுக்கணும். வாட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ்? நம்ம நோக்கம் என்ன? எப்படி நம்ம சமுதாயத்தை எந்த மனநிலைகளில் எந்த பேலன்ஸ் சிஸ்டத்தில் கொண்டு வரணும்? வாழ்க்கையில் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் மிக முக்கியமானது. வளர்ச்சிங்கிறதே ஒரு புறத்திலிருந்து மட்டும் வளர்ச்சி தான், அது பேர் வளர்ச்சி இல்லை, அதுக்கு பேர் நோய். என் கால் மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். என் தலை மட்டும் பெருசாகுதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சி இல்லை, நோய். வளர்ச்சி என்பது 4 புறத்திலிருந்தும் இருக்கணும். ஒன்று ஒழுக்கம் சார்ந்த, அறம் சார்ந்த, ஈமான் சார்ந்த வளர்ச்சி இருக்கணும். ரெண்டாவது சமூகம் சார்ந்த வளர்ச்சி இருக்கணும். மூன்றாவது பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி இருக்கணும். நாலாவது கல்வி சார்ந்த வளர்ச்சி இருக்கணும். 4ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் வளர்ச்சி. இங்கே கடந்த 300 வருஷமா இஸ்லாமிய சமூகத்தினுடைய தோல்விக்கு, பலகீனத்துக்கு காரணம் நம்ம வந்து வீழ்ச்சி அடையலை, நாங்கள் பலகீனம் அடைஞ்சிட்டோம். பலகீனத்துக்கான காரணம் என்ன? ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க சமூகத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, அந்த நாலேஜ் இல்லை. சமூகத்தை எப்படி கட்டமைக்கணும் தெரியல. சமூகத்தில் ஈடுபட்டு அரசியல் போராட்டங்கள், இயக்கங்கள், அரசியல் கட்டமைப்புகள் தேவை. அதுக்குள்ள போறவங்க தன் பொருளாதாரத்தை ஸ்டெபிலிட்டி பண்ணலை. ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு ஆய்வு படித்து அசந்து போயிட்டேன். சுதந்திரம் வாங்கும் போது இந்தியாவுடைய உச்சகட்ட மாநிலம், ஜிடிபியில், உச்சகட்ட கல்வியில், உச்சகட்ட பொருளாதார கட்டமைப்பில் எந்த மாநிலம் ஹை லெவலில் இருந்துச்சு தெரியுமா? பீகார் தான் இந்தியாவிலேயே சுதந்திரம் வாங்கும் போது உச்சகட்டமான மாநிலம். தமிழ்நாடு அந்த நேரத்தில் கீழிருந்து 2வது பகுதி, 2வது மாநிலம், கீழிருந்து 2வது மாநிலம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக இருக்குது தமிழ்நாடு, மகாராஷ்டிராவுக்கு அடுத்து. காரணம் என்ன? இங்கே கொடுக்கப்பட்ட பயிற்சி முறைகள், சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ஆழமான கருத்தியல், தொடர் பேச்சுக்கள். சும்மா இல்லை. இந்த இவ்வளோ ஓகே, இவ்வளோ பெரிய வலிமை வந்து கிடைச்சது சும்மா கிடைக்கல. அதுக்கு பின்னாடி வச்சிருங்க, அதுக்கு பின்னாடி பெரிய தியாகம் இருக்கு, பெரிய அர்ப்பணிப்புகள் இருக்கு, பெரிய பயிற்சி முறைகள் இருக்கு, பெரிய பயணங்கள் இருக்கு. நோ சாக்ரிஃபைஸ் நோ வெற்றி. தியாகம் இல்லாமல் வெற்றி ஒருபோதும் யாருக்கும் எங்கேயும் எப்பொழுதும் கிடைக்க போறதே கிடையாது. இப்போ நாம இன்னைக்கு உட்காந்து பேசுறோம், நேரம் கொடுக்குறோம், நேரங்களை செலவு செய்கிறோம், பயணிக்கிறோம் அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி நமக்கு கிடைக்குதோ இல்லையோ நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாம தமிழகத்தில் வலிமையான சமூகமாக இன்னைக்கு நிற்கிறோம். இதை நாம இன்னைக்கு செஞ்சாதான் நாளைக்கு அடுத்த 20-30 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்க வலிமையாக இங்கே நிற்பாங்க, காலூன்றி நிற்பாங்க. நிற்க முடியாது. ரொம்ப ஆழமாக இதை யோசிக்கணும். அதனால நம்முடைய சமநிலை வளர்ச்சி அப்படிங்கிறது எப்பயுமே ஒன்று ஆன்மீக ரீதியான வளர்ச்சி, அதை ஸ்ட்ராங் செய்யுங்க. தொடர்புகளை ஸ்ட்ராங் செய்யுங்க. குரான் ஓதுறது, இபாதத் செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, எல்லா நிலையிலும் ஷரியத் எதை சொல்லுதோ அதை வாழ்க்கையில் பின்பற்றுங்க. ஷரியத், இஸ்லாம்ங்கிறது ஒரு மதத்தை தாண்டி அது ஒரு வாழ்க்கை முறை. இஸ்லாம் என்பது மதத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை முறை. ஒபுத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா, நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கானது மட்டுமில்லை, எல்லாத்துக்குமானதுங்கிற உணர்வு தான் இஸ்லாம். உலகத்திலேயே சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை இஸ்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு முதல் முறையாக தீனை எடுத்து வைக்கும் போது என்ன சொன்னாங்க? ஆழமாக யோசிங்க. என்ன சொன்னாங்க? மக்கள்கிட்ட பேசினதே என்னன்னா, கருப்பனும் வெள்ளையும் சமம், ஏழையும் பணக்காரனும் சமம், அடிமையும் ஆண்டானும் சமம், ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அபூஜஹல் வந்து நபிகிட்ட சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நான் உங்களை ஏற்றுக்கொள்றோம், எங்களுடைய மக்கள் செல்வந்தர்கள், மக்காவுடைய எல்லா செல்வந்தர்களையும் கூட்டி வந்து உங்களை நான் ஏற்றுக்கொள்ள சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்டு தான், மறுத்து கருத்து இல்லை, ஆனால் ஒரே விஷயம் செய்யணும், உங்களை சுற்றி உள்ள பஞ்ச பரதேசி ஏழைகளை தூர வரக்குங்க, நான் வர்றேன்னு சொன்னான். அல்லாஹ் வன்மையாக கண்டிச்சான், இல்லை அவங்களை விட கைவிடாது, அவங்க தான் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டவங்க. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையே சமூக நீதி, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையே சமத்துவம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையே சகோதரத்துவம். இது ஆழமாக உலகத்துக்களுக்கு புரட்சியாக கொண்டு வந்தது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈமானிய உணர்வுகளை மனதில் சுமந்து கொள்ளுங்க. அதுதான் நம்மளை பாதுகாக்கும், அதுதான் நம்மளை வலிமைப்படுத்தும், அதுதான் நம்மளை எல்லா நிலையிலும் ஃபித்னாக்களை, குழப்பங்களை, அரசியல் சூழ்நிலைகளை, அரசியல் அடக்குமுறைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் நமக்கு வேணும்னு சொன்னால் அந்த ஈமானிய தொடர்பை வலிமைப்படுத்துங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, சமூக கட்டமைப்பை உருவாக்குங்க. சமூக கட்டமை, மாற்று சகோதர மக்களோடு நல்ல தொடர்பை ஏற்படுத்துங்க. ஒரு இணக்கமான பகுதியை கொண்டு வாங்க. யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கோ எக்ஸிஸ்டன்ஸ்,
அதாவது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் கொலாபரேஷன், CCC, கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி. சமூக கட்டமைப்பில் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ காம்படிட்டரை நினைக்காதீங்க. காம்படிஷனை நினைக்காம அவங்க வளர்றாங்க, நான் எப்படி வளரணும்னு யோசிங்க. இணைந்து பயணிக்க முயற்சி பண்ணுங்க. யாரையும் எதிரியாக பார்க்காதீங்க. எதிரியாக பார்த்தா ஜெயிக்க முடியாது. எப்படி இணைந்து பயணிக்கலாம்னு யோசிங்க. 4வது பொருளாதார கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சுதந்திரம் வாங்கும் போது முஸ்லீம்களுடைய பங்களிப்பு GDPயில் 28%. ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய பங்களிப்பு வெறுமன 3% கூட இல்லை. 3%. 2020-21 ஃப்ரண்ட்லைனில் வந்த மிக முக்கியமான ஆர்டிக்கல் 3% கூட கிடையாது. மொத்த இந்தியாவில் இவங்க மார்வாடி சமூகம் 1.5% மக்கள் தான் இருக்காங்க. 1.5%. அதிகபட்சம் 1.5 கோடி 2 கோடி பேர் தான் இருக்காங்க இந்தியாவிலேயே. ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு 24%. அவங்க எப்படி ஒன்று கூடுறாங்க? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்னையில் மார்வாடிஸுடைய மீட்டிங் நடக்குது. பிஸ்னஸ் மேன் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. துறை சார்ந்தவங்க, ஹை ப்ரொஃபைல் எல்லாருமே. எல்லாத்துலேயும் பலகீனம் அடைகிறோம். யாரும் காம்படிட்டர் இல்லை, எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க வேலையை செய்கிறாங்க. நம்ம வேலையை செய்யணும். நம்ம வேலையை திட்டமிட்டு செய்யணும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு செய்யணும், நாட்டினுடைய உருவாக்கத்துக்கு செய்யணும், நாட்டினுடைய பாதுகாப்புக்கு செய்யணும். இந்தியாவை உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக, வலிமையான ஒரு நாடாக மாற்றுவோம், அதில் எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிற உணர்வுகள் நமக்கு வேணும். மொத்த இந்தியாவுடைய GDPயினுடைய கட்டமைப்பு என்ன? அடுத்த 10 வருஷத்தில் $5 trillion. மோடி அவர்கள் பேசுகிறாங்க. $5 trillion மத்திய ஒன்றிய அரசினுடைய சிஸ்டம் அது. தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 வருஷம் ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில நம்முடைய திட்டம் என்னன்னா 1 trillion எக்கனாமிக் பாலிசி. மொத்த இந்தியாவுடைய பாலிசி வந்து 5 trillion எக்கனாமிக் பாலிசி. தமிழ்நாட்டினுடைய பாலிசி மட்டும், இது மட்டுமே 1 trillion எக்கனாமிக் பாலிசி. இது நம்முடைய பங்களிப்பு என்ன? கிட்டத்தட்ட $8,000 கோடி நம்முடைய பங்களிப்பு. 6.2% கெசட் அடிப்படையில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில். 6.2%. கிட்டத்தட்ட 57 லட்சம் முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம். இப்போ எங்கள் பங்களிப்பை நம்ம எப்படி அதிகப்படுத்துறது? இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் எப்படி பங்கு பெறுறது? நம்முடைய இளைஞர்களை எப்படி பாதுகாக்கிறது? தயவு செய்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், as a business man, நீங்கள் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜை சமூகத்துக்கு பயன்படுத்துங்க. நாங்கள் பயன்படுத்தலை, அதனால தான் இங்கே பலகீனப்படுறோம். வியாபாரிகள் உங்கள் வியாபாரங்களை மையப்படுத்தியே நகர்த்துறீங்க. தயவு செய்து உங்கள் வியாபாரத்தை மையப்படுத்தி நகர்த்தி சம்பாதிங்க, நல்லா சம்பாதிங்க. 1க்கு 2 வீடு கட்டுங்க, 4 கார் வச்சுக்கோங்க, நல்லா பக்காவாக வாழுங்க, தப்பே கிடையாது. ஆனால் வாட் இஸ் ஒரு அப்ஜெக்டிவ்? நோக்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் அ நீட். த டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட் அண்ட் அப்ஜெக்டிவ். நீட் என்ன, அப்ஜெக்ட் என்னன்னு விளங்கிக்கங்க. இப்போ நாம் இந்த சமுதாய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய அறிவை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை எப்படி நாங்கள் பங்களிப்பளிக்க போகிறோம்? நீங்கள் அதுக்கு மட்டும் தயாராகிட்டீங்கன்னா சமூகம் நமக்கு 10 வருஷம் 100 வருஷம்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு 100 வருஷம் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் 10 வருஷத்தில் ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி நகருங்க, அதை நோக்கி நம்ம எல்லாரும் செயல்படணும். அப்படிங்கிறதான் இந்த மீட்டிங்கினுடைய இந்த அஜெண்டாவுடைய அடிப்படையான நோக்கம். ஏன்னா சப்போர்ட்டிவாக இருங்க. ஒவ்வொருத்தவங்களும் 2 பேரை உள்ளே கொண்டு வாங்க. நம்ம சேர்றதுனால நமக்கு என்ன கிடைக்குங்கிறத இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் சேருவதே தான் பலம், அதை புரிஞ்சுக்குங்க. சேர்ந்தனால எனக்கு என்ன பலம்னு எதிர்பார்க்காதீங்க. சேர்ந்தனால எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்காதீங்க. சேருவதே பலம் தான். நம்ம இணைவதே ஒரு பலம் தான். அதை உணருங்க, அதை உணர ஆரம்பிங்க. தானாக மாற்றம் அடையும். உங்களை அறியாமையே நீங்கள் எழுச்சியை நோக்கி நகருவேன். மார்வாடி சமூகம் அப்படித்தான் இணைஞ்சாங்க, நாடார் சமூகம் அப்படித்தான் இணைஞ்சாங்க. சைனாவுடைய வளர்ச்சிக்கு காரணம் அதான். ஜப்பான் மஷால்லா அவங்க ஹிரோஷிமா நாகசாகில குண்டு வெடிச்சு மிகப்பெரிய கீழ் நோக்கி இருந்து இன்னைக்கு உலகத்திலேயே 3வது பெரிய GDP உள்ள நாடு ஜப்பான். அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள். எப்படி இதெல்லாம் சாத்தியமானுச்சுன்னா தொடர் கனெக்ஷன்ஸ், தொடர் கம்யூனிகேஷன்ஸ், தொடர் கொலாபரேஷன்ஸ், தொடர் கிரியேஷன்ஸ். அதுதான் நம்ம பண்ண முயற்சிக்கிறோம். பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்?